அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரம் தேடி பெற்றோர்கள் சிரமம் இல்லாமல் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன்பேசி முடிக்கலாம் என்பதற்காகத்தான். எனவே வரம் தேடி பெற்றோர்கள் எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வரம் தேடும் பெற்றோரின் சௌரியத்திற்காக வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாபெரும் மங்கள சந்திப்பு விழா மற்றும் ஜாதக பரிவர்த்தனை விழா பற்றி மன்றம் இதெல்லாம் நடக்கிறது. எங்கு என்று கேட்டால், சேலம் டு ஆத்தூர் போகும் வழியிலே ஏத்தாப்பூர் அமைந்துள்ள உலகத்திலே மிகவும் உயரமான முருகன் கோவில் 146 வருடம். அந்த கோவிலிலே காலையில் திருமண தடை நீங்க பூஜை, ராகுகேது பூஜை, செவ்வாய் தோஷம் நீங்க பூஜை, தொழில் அபிவிருத்தி பூஜை இதெல்லாம் நடக்கிறது. காலை 7 மணி முதல் 9 மணி வரை யாக பூஜை, 10 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் ஞான சம்பந்தன் ஐயா அவர்களுடைய பற்றிமன்ற நிகழ்ச்சி நடக்கிறது. திருமணத்திற்கு தாமதமாவது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற தலைப்பில் இதை அனைவரும் வந்து கண்டு கொள்ளுங்கள். இந்த யாக பூஜையில் வந்து கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு, இதை நான் நேரில் வந்து உங்களை அழைத்தது போல் பாவித்து அனைவரும் வருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று உங்களுக்கான ஜாதகங்களை இப்போது அறிமுகப்படுத்துகிறேன். ஜாதகர் பெயர் அரவிந்த், துருவ வேளாளர், சுத்த ஜாதகம், மக நட்சத்திரம் 2ஆம் பாகம், சிம்ம ராசி, மீன லக்னம், MBA படிச்சிருக்காரு. உயரம் 183 சென்டிமீட்டர். 15/10/1998 பிறந்திருக்காரு. மாசம் 50,000 கோயம்புத்தூர்ல வேலை செய்யறாரு. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் அருணாச்சலம் எல்ஐசி. திருமதி தனலட்சுமி இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப வாழ கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேர். சொந்த மெத்த வீடு, பிளாட் 3 இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே கேது மகாசை 5 வருஷம் 2 மாசம் 22 நாள், சுக்கர தசை 20 வருஷம், சூரியன் தசை 6 வருஷம். எனவே இந்த அழகான மனமோனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு டாக்டர் மோனிஷா பிரியதர்ஷினி, முதலியார், 2இல் செவ்வாய், புகார நட்சத்திரம், தனுசு ராசி, மேச லக்னம், MBBS படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.4, 9/8/1992 பிறந்திருக்கிறாங்க. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாங்க சென்னையில. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேர் ஜெயச்சந்திரன், ரிட்டையர்டு பேங்க் ஆபீசர். திருமதி பரிமலா தேவி TNI பேரிட்டு வேலை செய்யறாங்க. இவங்க டாக்டர் வர மட்டும் எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணு தான். சொந்த வீடு மற்றும் விவசாய நிலம் 4 கிரவுண்ட் உள்ளது. இது கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரேம், அழகுடைய முதலியார், சுத்த ஜாதகம், உத்திராட நட்சத்திரம், மீன ராசி, தனுசு லக்னம், MBBS டாக்டர். உயரம் 5.8, 24/7/1997 பிறந்திருக்கிறாங்க. வருஷம் 11 லட்சம் ரூபாய். சொந்த ஊர் நாமக்கல். ஜாதக இருப்பிட நாமக்கல். சொந்த ஊர் ஊத்தக்கரை, கிருஷ்ணகிரி. அப்பா பேரு ஜெயகாந்தன், அம்மா பேரு கௌரி.
படித்த நல்ல குடும்பம்னா கேட்டிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசையில வந்திருக்காரு. 12 வருஷம் 1 மாசம் 7 நாள் இருப்பு, புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு நிவேதிகா குணதியா சுத்த ஜாதகம் பிஇபி ஜாதகம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி கன்னி லக்னம் எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.8 13/9/1998 வந்திருக்கிறாங்க. ஜாதக இருப்பிடம் பாண்டிச்சேரி, சொந்த ஊர் சென்னை, அப்பா பேர் நந்தகுமார், அம்மா பேரு நிர்மலா, ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க டாக்டர், ஐடி வேலையில் பிசினஸ், ஆடிட்டர் சம்மதம். பிறப்பு ஒரு செகண்ட், கூட பிறந்தவர் ஒருத்தர் அண்ணன், அவரு டாக்டர், கல்யாணம் ஆட்சி. சொத்து இருப்பு சொந்த வீடு, கடை, 10 ஏக்கர் விவசாய நிலம், பிளாட், 51 ஒரு வீடு, சொத்து மதிப்பு 15 கோடிக்கு மேல தேரும். இவரை பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசை வந்திருக்காரு. 5 வருஷம் 7 மாசம் 21 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு யஸ்வந்த் குமார், இந்து குருவ வேளாளர், சுத்த ஜாதகம். மூல நட்சத்திரம், தனுசு ராசி, விருச்சிக லக்னம். உயரம் 5.11 7/11/1994 வந்திருக்கிறாங்க. மாசம் 90,000 மேல் சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் சென்னை, ஜாதக இருப்பிடம் சென்னை தான். அப்பா பேர் சீதரன், ரிட்டையர்டு. திருமதி உதயவள்ளி இல்லத்தரசி, படித்த நல்ல குடும்பமாக கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். சொந்த வீடு, 2 காலிமனை உள்ளது. இவர் பிறக்கும் போதே கேது மகாதசை 1 வருஷம் 5 மாசம் 23 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பாலஸ்ரீ, ராகு கேது ஜாதகம் முதலியார். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, ரிஷப லக்னம். பிஇ எம்எஸ் படிச்சுக்கிறாங்க. அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. உயரம் 5.5, பிறந்த தேதி 22/3/1992. வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குறாங்க. அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு சீதர், ரிட்டையர்டு. அம்மா பேரு பாலபத்மா, அரசு பள்ளி ஆசிரியர். அமெரிக்காவில் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சென்னை மற்றும் அமெரிக்காவில் சொந்த வீடு இருக்குது. பிறக்கும் போதே குரு மகாதசை 12 வருஷம் 6 மாசம் 26 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணுக்கு என்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து பகிருங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அபிஷேக், இந்து அகமுடையர், ராகு கேது ஜாதகம். சதய நட்சத்திரம், கும்பராசி, மிதுன லக்னம். டிஎம்ஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 31/7/1999 வந்திருக்காரு. சொந்த ஊர் மேட்டூர், சொந்த ஊர் ஜாதக இருப்பிடம் மேட்டூர், சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் தம்பித்துறை. திருமதி சங்கீதா இல்லத்தரசி, படித்து வேலையில் உள்ள பொண்ணாக இருக்காங்க. சொந்த வீடு 3, மேட்டூர்ல 2 வீடு, சொந்த லாரி 8 லாரி இருக்குது.
இது பிறக்கும் போதே ராகுகாசை 9 வருஷம் 17 நாள் இருப்பு, குருமகாசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் சேர் செய்ய கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி.